ஒரு சராசரி மனிதனுக்கு சைவ உணவு சிறந்ததா, அசைவ உணவு சிறந்ததா என்று எடுத்துக்கொண்டால், சைவ உணவில் கொழுப்புகள் மிக குறைந்த அளவு இருப்பதால் இதய நோய் வராமல் பார்த்து கொள்ளும். அதே சமயம் நார் சத்து இருப்பதால் செரிமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் சைவ உணவில் இருப்பதால், பழங்களில் இருப்பதால், பழங்கள், காய்கறிகள் இவைகள் இருப்பதால் மிகவும் நல்லது. அசைவ உணவுகளில் உயர்ந்த ரக புரதச்சத்துக்கள், புரோட்டீன்கள் அதிகமாக இருப்பதால் அவை தசை வளர்ச்சிக்கும் தசைகளை பராமரிப்பதற்கும் மிகவும் பெரும் துணையாக இருக்கின்றன. மேலும் ஜிங்க் மற்றும் அயன் சத்துக்கள் கோழி மற்றும் இறைச்சிகளில் அதிகமாக கிடைப்பதால் அவை உடலை பராமரிக்க நன்கு உதவுகிறது. இவைகள் சைவ உணவுகளில் அதிகமாக கிடைப்பதில்லை என்பதனால் சைவ உணவாளர்கள் அயன் மற்றும் ஜிங்க் தாது பொருட்கள் நிறைந்த உணவுகளை தேடி அதிகமாக உணவு அருந்த வேண்டியிருக்கும். மேலும் B12 என்ற சத்து ஆனது அசைவ உணவுகளில் நிறைய கிடைப்பதால் மூளை ஆரோக்கியத்திற்கும் மற்றும் நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக செயல்படும் உறுதுணையாக இருக்கின்றன. இருந்தாலும் சைவ உணவு அருந்துபவர்கள் அதற்கு வேண்டிய அவர்களுக்கு குறைபாடான அயன், ஜிங்க் பொருட்கள் அடங்கிய உணவுகளை அதிகம் தேடி சமநிலையோடு சாப்பிட வேண்டும். ஆனால் அசைவ உணவாளர்கள் மேற்கண்ட சத்து பொருட்களை மிக அதிகமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு மிகவும் ஆபத்தான விளைவுகள் அல்ல, எதையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அசைவ உணவாளர்கள் மட்டன், இறைச்சிகளை அவர்களுக்கு தேவையான அளவிற்கு மட்டுமே சாப்பிட்டால் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இருந்தாலும் அவரவர் உடல் நலத்திற்கு ஏற்ப டயட்டீஷியன்களை கன்சல்ட் செய்து கொள்வது மிகவும் நல்லதாகும்.